மோடிக்கு சிக்கல் எங்க அப்படின்னோம்னா, ஒரு ஆட்சி அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க. இதுவும் இவங்களது ப்ரீபோல் அலையன்ஸ் தான். தேர்தலுக்கு முன்னாடியே இவங்க இந்த கூட்டணி போட்ட கட்சிகள் தான் இன்னைக்கு ஜனதாதள் யுனைடெட் ஐக்கிய ஜனதாதளமும் தெலுங்கு தேசம் கட்சி அவங்களை ஆதரிக்கிறது. பிளஸ் அதோட சேர்த்து சிண்டியா சிவசேனா அவருடைய கட்சி ஆதரிக்குது. இப்படி இருக்கு. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. எந்த இடத்துல இவங்களால பண்ண முடியாது அப்படின்னா, இது வரைக்கும் கார்பரேட் ஏஜெண்டா, IMF ஏஜெண்டா, வேர்ல்டு பேங்க் ஏஜெண்டா வச்சுதான் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இதுதான் இங்க சிக்கலாகும். மோடி அப்படின்றது எந்த விதமான கொள்கை வகுப்புமே கிடையாது. நிர்மலா சீதாராமனுடைய வேலை எல்லாத்தையும் கார்பரேட்டைஸ் பண்றது, எல்லாத்திலையும் தனியார் முதலீட்டுக்கு இடம் கொடுக்கிறது, இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அழிப்பது. சோ இதான் எஜெண்டா. சோ ஒரு எஜெண்டா ஆட்சியை நடத்திட்டு இருந்த மோடிக்கு இதுக்கு மேல கேபினெட்டை கூட்டி முடிவெடுத்து அறிவிச்சு ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. இதுலதான் அவங்களுக்கு கஷ்டமும், இதுலதான் கார்பரேட்டுக்கு நஷ்டமும், இதுதான் அவங்களுக்கு எதிர்காலத்துல வந்துட்டு ஒரு மோசமான நிலையும் கொண்டு வரப்போகுது. எப்படி அப்படின்னம்னா, இவங்க கார்பரேட்டுக்கான உகந்த ஒரு அரசியல் பண்ணதுனாலதான் இவங்க எடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாம் வெற்றி பெற வச்சு எல்லாத்தையும் பூசணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதற்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கொள்கை வரும்போது நிதிஷ்குமாரும் தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடுவும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க மாநிலங்களுக்கு நான் வேணும், விவசாயத்துக்கு ஒத்து போக மாட்டாங்க, விவசாய சட்டங்களுக்கு ஒத்து போக மாட்டாங்க, அப்புறம் வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதுக்கு ஒத்து போக மாட்டாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அங்க கான்ஸ்டிடியூன்சி இருக்குது, அந்தந்த ஓட் பேங்க் இருக்குது. எனவே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்ப இவர் எப்படி பண்ணுவாரு? மோடியுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளனவா? இவங்க இப்படிதான் இவங்க ஆட்சி பண்ணியே இருக்காங்க. ஒரு எஜெண்டா தான்றேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. உலக வங்கி, IMF, கார்பரேட் அவங்களுக்கான அரசை தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாரு. அவரு மக்களுக்கான அரசே இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா அந்த 10 ஆண்டு காலத்துல அவர் செஞ்ச சாதனை எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டிருப்பாரு. அவர் ஏன் மதவாதத்துக்கு போனார் அப்போ? அப்ப அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அப்படின்னம்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு திட்டங்களை, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு விமான நிலையங்கள் எல்லாம் வந்துட்டு தனியா இருக்கிறதுக்கு அதானி கொடுக்கலாம் அப்படின்னும் போது, ஏன் எல்லாத்தையும் அதானி கொடுக்கணும்னு நீங்க கேட்பாங்க. ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு கார்பரேட் துட்டு வாங்கிட்டு வந்து கேட்பாங்க, இல்லாட்டி வேற வழியிலையும் கேட்பாங்க. ஏன் எல்லாத்தையும் அதானி கிட்டே கொடுக்கணும், ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல வி ஹேவ் பின் கிவிங். அது வேற. இப்ப வந்துட்டு எல்லாம் கூட்டணி ஆட்சி தானே, கேட்டுக்கிட்டு செய்யுங்கன்னு. ஒண்ணு ஷேர் கேட்பாங்க, இல்ல அவங்களுடைய கார்பரேட்டுக்கு கொடுங்கன்னு. 2 அவர் கொடுங்க, 2 எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இவங்களை கேட்பாங்க. எப்படி வேணாலும் நடக்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த விவசாயிகள் தொடர்பான சட்டங்களை வந்துட்டு நிறைவேற்றவே முடியாது. ஏன்னா இவங்கள அந்த சார்பு இருக்கிறவங்க பெரும்பாலான பீகார்லயும் சரி, ஆந்திராலையும் சரி விவசாயிகளினுடைய வாக்கு வங்கின்றது பெருசு. சோ அதுலயும் அவங்க வந்து வரமாட்டாங்க. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மோடிக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னாலும் சிக்கலை ஏற்படுத்தும். இதுதான் மோடியினுடைய கஷ்டம்.